தலைமறைவாக இருந்த மீரா மிதுன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு மிஸ் தென் இந்திய அழகி போட்டியில் வெற்றி பெற்று பிரபலமடைந்தவர் மீரா மிதுன். இவர் 8 தோட்டாக்கள், தானா சேர்ந்த கூட்டம் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார். தனது வீடியோக்கள் மற்றும் கருத்துக்கள் மூலம் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பட்டியலின மக்கள் மீது அவதூறு கருத்துக்களை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மீரா மிதுனின் சர்ச்சை கருத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அவர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தார். அதன் பிறகு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார். தலைமறைவான மீரா மிதுனை பிடிக்கவும் அவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு மீரா மிதுனை தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி டெல்லியில் கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் மனநல காப்பகத்தில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளானதால் அவர் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவரை சென்னை அழைத்து வர இயலவில்லை எனவும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளனர். உடல்நிலை தேறியவுடன் அவர் பயணம் செய்யலாம் என மருத்துவர்கள் சான்றளித்தால் மீரா மிதுனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையையும் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. தலைமறைவாக இருந்த மீரா மிதுன் கைதான போதிலும் மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.